ஐ எம் சாரி மிஸ்டர் ரமேஷ், உங்க ஒய்ஃபுக்கு குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லை. டேய் பாவண்டா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவசரத்துல போனதுல போனை வச்சுட்டு போயிட்டாடா. இப்ப என்னடா பண்ண? சரி போனை கொடு, நீ போய் டூப்ளிகேட் கீ எடுத்துட்டு அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. சரி, அவங்க தான் ஃபோன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பேசு. நான் ஆர்கே பேசுறேன். வரும்போது புது ட்ரெஸ் எடுத்துட்டு வா. என்னாச்சுடா? டேய் கிளம்பு. அந்த ஃபைல் எடுக்க சொன்ன? அதெல்லாம் பரவாயில்லடா, அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல கிளம்பலாம் வா. டேய் எங்கன்னு சொல்றா? ஏய் வாய முட்டு வாடா. இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுறானே. இது ராஜயோக ஜாதகம். தனலட்சுமி தானியலட்சுமின்னு எல்லா லட்சுமியும் கொண்ட அஷ்டலட்சுமியோட யோகம் கொண்ட மகாலட்சுமி இது. இவ பிறந்த இடத்துல செல்வம் குளிக்கும், போற இடத்துல செல்வம் பெருகும். இந்த ஜாதகரை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவருக்கு எல்லா யோகமும் வந்து சேரும். இந்த ஜாதகர்னால புகுந்த வீட்டுக்கே ராஜயோகம்தான். குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு ஜோசியரே? பேஷா 2 இருக்கு. அந்த யோகம் எல்லாம் பிரமாதம். அத பத்தின கவலையே வேண்டாம். பாத்தீங்களா, எங்க ஜோசியர் புள்ளி விவரப்படி கரெக்டா சொல்லுவார்னு சொன்னல. ஜோசியரே வேற எதுவும் தோஷம் இல்லல்ல? என்ன ஜோசியர் யோசிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் பட்டுன போட்டு உடைச்சிருங்க. ஜோசியரே அப்படி ஏதாவது தோஷம் இருந்தா சொல்லுங்க, பரிகாரம் பண்ணிக்கலாம். சரியா சொன்னீங்க மாப்ள. எந்த தோஷமா இருந்தாலும் நானே பரிகாரம் பண்ணிடுறேன். என் மருமகளுக்காக இதை கூட செய்ய மாட்டேன் என்ன? இதுக்கு பரிகாரம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதை உங்களால பண்ண முடியாது. என்ன ஜோசியரே, பரிகாரத்தை சொல்ல சொன்னா பரிகாசம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பரிகாசம் பண்ணல, நீங்க செய்ய முடியாதுன்னு சொன்னேன். அதான் ஏன்னு கேக்குறேன். இந்த பொண்ணோட ஜாதகப்படி மாமனார் இல்லாத வீட்டுக்கு தான் மருமகளா போகணுங்கிறது விதி. மீறி கல்யாணம் பண்ணா மாமனார் இறந்துருவாரு.
எனக்கு தாலி கொடி முக்கியங்க. 10 சவரன். ஏண்டி உயிரோட 80 கிலோ நான் இருக்கேன், 80 கிராம் தங்கம் உனக்கு பெருசா போச்சா? இல்லைங்க, தங்கம் என்ன விலை விக்குது தெரியுமா? மனசி, தங்கம் என்ன விலைக்கு வேணா வித்துட்டு போகட்டும், வாங்க முடியும். நான் செத்த உன்னால வாங்க முடியுமா? பேசாம வாய மூடுறி. மச்சான், இந்த கல்யாணம் நடக்காது. இத பாருங்க மச்சான், அப்படி பட்டுன்னு சொல்லாதீங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. யோ, யோசிச்சா மூச்சை போயிடுயா. இத பாருங்க, இத்தோட இந்த கல்யாண பேச்சை நிறுத்திடுவோம். இல்ல அடியோட விட்டுருவோம். இல்ல மச்சான், இந்த கல்யாணம் நடக்கணும்னு நம்ம குலதெய்வத்து மேல சத்தியம் வேற பண்ணிருக்கேன். ஏதாவது சாமி குத்தம் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கட்டும் மச்சான். யோ, என்னைய புரிஞ்சுக்க பேசுறேன்? கல்யாணத்தை நான் தானே நிறுத்துறேன், அதனால சாமி குத்தம் ஒண்ணும் ஆகாது. இது பார், இந்த கல்யாணமே வேண்டாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏய் கிளம்படி, வாடா போலாம். அப்பா உட்காருப்பா, நீ பாட்டி கிளம்பி போறேங்கிற. எனக்கு காவியா தான் வேணும்பா. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். உன்னை விட எனக்கு காவியா தான் முக்கியம். அடா பாவி மகனே, உனக்காக என் மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஆசைப்பட்டங்கிறதுக்காக பல வருஷமா மிதிக்காத இவங்க வீட்டு படி ஏறி உனக்காக பொண்ணு கேட்டேன். காலில் விழாத குறையா? எதுக்காக? நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக. ஆனா நீ அப்பா செத்தாலும் பரவாயில்ல, காவியா தான் வேணுங்கிற. பெத்த அப்பா உயிரை விட காவியா உனக்கு பெருசா போயிடல. இந்த பாரா, ஒரே மகனை கூட பார்க்க மாட்டேன்டா. எனக்கு என் உயிர் தான் முக்கியம். எனக்கு என் தாலி முக்கியம். வாடி என் தங்கமே, இன்னும் தாலியை பிடிச்சிட்டே இருக்கா பாரு. வர மச்சான், தங்கச்சி வரமா. மச்சான் எங்க போறீங்க? ஒண்ணும் வேணாமா, ஒண்ணும் வேணாம், நாங்க கிளம்புறோம். டேய் நான் வாடா, வரேங்க. வாயண்டி. அண்ணி இங்க மச்சான் பாருங்க, போயிட்டே இருக்காரு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. என்னங்க என்ன சுந்தரி? காவியாவுக்கும் என் அண்ணன் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சு இப்படி ஆயிடுச்சுங்க. ஆனா நீ வேற, நம்ம பொண்ணு காவியாவுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். நீ அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படாத. இத பாரு, நீ கால் சுலுக்குன்னு வழியில இருக்க, ரொம்ப நேரம் நின்னா வலிதான் அதிகம் ஆகும். இந்த பாருமா, நீ அம்மாவை கார்ல போய் உட்கார வை. நான் ஜோசியருக்கு அவரோட தட்சணையை கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன? சரிங்கப்பா. பாத்து கூட்டு போ. வருங்க ஜோசியரே. வாங்க. வா. போ, பாத்து போ. பாத்து சுந்தரி. ஜோசியரே சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்னோட சுயநலத்துக்காக உங்களோட தொழில் தர்மத்தை நான் மீற வச்சிட்டேன். பொய்மையும் வாய்மை இடத்துன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அதைத்தான் நானும் செஞ்சேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு இதை நான் லஞ்சமா கொடுக்கறேன்னு நினைச்சுக்காதீங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தினதுக்கு அந்த ஆண்டவனுக்கு கொடுக்கற காணிக்கையா நினைச்சுக்கோங்க ஜோசியரே. சந்தோஷம். எங்க குடும்பத்துக்காக நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இனி ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப நன்றி. நான் வரேன். போயிட்டு வாங்க. என்னடா முரளி, அதுக்குள்ள போயிட்டா? இப்ப என்ன பண்றது? அதான்டா யோசிக்கிறேன். யாருங்க நீங்க? என்ன வேணும்? பேங்க்ல வேலை செய்யற பத்மா வீடு இதுதானுங்க? ஆமா இதுதான். உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க அவங்க கூட வேலை செய்யறவங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்றதுக்காக வந்தோம். ஆனா வீடு பூட்டிருக்கு. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவசரமா கிளம்பி போயிட்டாங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? அவங்க போயிட்டாங்க, எதுக்கு வீணா நின்னுட்டு இருக்கீங்க? டேய், அவங்க தான் பத்மா போயிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன, வா போலாம். சரி போலாமா? போ. என்னம்மா? இந்தாங்க சாக்லேட். சாக்லேட்டா? அரியர்ஸ் பாஸ் பண்ணிட்டியா? உங்க பொண்ணு மேல அப்படியெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. அதானே பார்த்தேன். அப்படி ஒரு மிராக்கிள் நடக்குமா என்ன? சரி, சாக்லேட்டுக்கு என்ன காரணம் சொல்லு. எந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும். உன் அம்மா சொன்னாளா? இல்ல, எங்க அப்பா சொல்லிருக்காரு. தேங்க்ஸ் பா. என்னம்மா தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க?
நீங்க சொன்ன மாதிரியே அசோக்கோட பிரச்சனைய முடிச்சு வச்சிட்டீங்கப்பா. நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். மாமா ஊர்க்காரங்களையெல்லாம் அழைச்சிட்டு வந்து அசோக்கோட கல்யாணம்னு சொன்னதும் வெளியில தைரியமா பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஓடிட்டு தான் இருந்ததுப்பா. நீங்க உங்க திட்டத்தை சொன்னதுக்கு அப்புறம் கூட நம்பிக்கை இல்லாம தான் இருந்தப்பா. ஆனா நீங்க சொன்ன மாதிரியே அசோக் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்கப்பா. அதனால மறுபடியும் தேங்க்ஸ் சொல்றேன். காவியா, நீ எனக்கு ஒரே பொண்ணுடா. நான் உன்னை சந்தோஷமா நல்லா வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்டா. அப்படி இருக்கும்போது உன்னை அழ வச்சு பார்க்க என்னால எப்படி முடியும்? மறுபடியும் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்ப்பா. இது எதுக்குமா? என்னோட காதலை ஏத்துக்கிட்டதுக்கு. சித்தார்த்தா உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். என்னோட விருப்பத்துக்காக உங்க மனச மாத்திக்கிட்ட எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ பா. ஏய், எதுக்கு காவியா அப்படி கண் கலங்குற? எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? வாழ போற உனக்கு தாம்மா பிடிச்சிருக்கணும். அதனால உன் சந்தோஷத்துக்கு குறுக்கு நிற்க வேணான்னு சித்தார்த்த நான் ஏத்துக்கிட்டேன். இதை பார், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ. ஆரம்பத்தில் எனக்கு சித்தார்த்த பிடிக்காது. உங்க 2 பேர் காதலோட தீவிரத்தை நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சித்தார்த்த முழுமையா ஏத்துக்கிட்டேன். என்ன இருந்தாலும் நாளைக்கு மாப்பிள்ளைய வரப்போறவர் இல்லையா? இப்படி நீங்க பேசுறத கேக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இனிமே நானும் சித்தார்த்தும் ஒண்ணு சேர்றதுக்கு எந்த தடையும் இல்லப்பா. தடை இருக்குமா? இனிமே யாருப்பா தடுக்க போறாங்க? அம்மா வேண்டான்னு சொல்லிடுவாங்களா? உங்க 2 பேரோட கல்யாணத்தை இனிமே வேற யாரும் தடுக்க முடியாது, என்ன தவிர. என்னப்பா மறுபடியும் குழப்பறீங்க? பதட்டப்படாதம்மா. உங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது வேற யாரும் இல்ல, நீயும் சித்தார்த்தும் தான். அப்பா பெருசா குழப்பறீங்கப்பா. நாங்களே எப்படிப்பா தடையா இருப்போம்? இருக்கீங்களே. சொல்லுங்கப்பா. சித்தார்த்து படம் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? இது என்னப்பா கேள்வி? கண்டிப்பா படம் பண்ணுவான், ஜெயிப்பான். அதுல எந்த டவுட்டும் இல்ல. அவன் பயங்கர டேலண்ட்பா. பெருசா வருவான் பாருங்களேன். அதேதான். கல்யாணம் நடக்கணும்னா சித்தார்த்து படம் பண்ணி ஜெயிக்கணும். அப்புறம்தான் உங்க கல்யாணம். இப்ப சொல்லு, தடையா இருக்கிறது யாரு? சித்தார்த். இத பாருமா காவியா, என்னோட மாப்பிள்ள பெரிய டைரக்டர்னு எல்லாருக்கும் தெரியணும். அதுலதான் எனக்கு பெருமை இருக்கு. நம்ம குடும்பத்துக்கும் மரியாதை கிடைக்கும். இப்ப கல்யாணம் பண்ணா 4 பேர் மாப்பிள்ளைய பத்தி கேட்கும்போது என்ன பதில் சொல்றது? படம் பண்ண சான்ஸ் தேடிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன மரியாதை கிடைக்கும் சொல்லு? அதனாலதான் அவர் ஒரு படம் பண்ணி ஜெயிக்கட்டுமா, அப்புறம் ஓகே சொல்றேன். என்னோட ஆசை நியாயமானது தானேம்மா, நீ ஏன் சொல்லு? நியாயம்தான்ப்பா. அப்பா அவன் கண்டிப்பா ஜெயிப்பான். அதுக்கப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்ன? அதுக்கப்புறம் எந்த தடையும் இல்லையே. இருக்கே. இன்னும் என்னப்பா தடை? நீதான். நானாப்பா? ஆமா காவியா, நீ படிப்பை முடிக்கணும். எந்த சப்ஜெக்டும் அரியரே இல்லாம நீ டிகிரி வாங்கணும். அது ரொம்ப கஷ்டம்தாப்பா. இருந்தாலும் எங்க காதல் ஜெயிக்கிறதுக்காக நான் டிகிரி வாங்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரி, நீங்க வச்ச 2 டிமாண்டுமே எங்க நல்லதுக்கும் வளர்ச்சிக்காகவும் தான். உங்களை மாதிரி அப்பா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்பா. ரொம்ப தேங்க்ஸ்பா, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்லியே ஒருத்தரை இம்சப்படுத்த முடியும்னு ஒன்னாலதாம்மா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு திறமை எனக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு ஒரு தேங்க்ஸ்பா. ஐயோ, இதுக்கு தேங்க்ஸா? ஆளை விடுமா. பிருந்தா. சொல்லுங்க சார். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டிக்டேட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன்ல, அதை ரெடி பண்ணிட்டீங்களா? சார், லலிதா மேடம். லலிதாக்கு வேற ஒரு வேலை கொடுத்துருக்கேன். அவங்க அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க. இனி நாளை காலைல தான் வருவாங்க. இன்னைக்கான ஸ்டேட்மெண்ட் மெயில் பண்ணியே ஆகணுமே,
கொஞ்சம் முடிச்சு கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? எதுக்கு சார் ப்ளீஸ்லாம் சொல்லிக்கிட்டு? நான் இருந்து முடிச்சிட்டு போறேன் சார். ஓகே பிருந்தா, வேலையை பாருங்க. நான் என் கேபின்ல தான் இருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. ம். என்ன பிருந்தா, எம்டி வேலை கொடுத்துட்டாரா? ஆமாப்பா, நீ போ. நான் வேலையை முடிச்சிட்டு தான் கிளம்பணும். சரி, நான் வரேன் பிருந்தா. இந்தாங்க பிருந்தா, சாப்பிடுங்க. சார், எதுக்கு சார் இதெல்லாம்? நீங்க போய் எனக்கு இதெல்லாம் செய்யலாமா? நீங்க செய்யற வேலை யாருக்காக? எனக்காக தானே? என்னுடைய உணர்ச்சிக்காக தானே? ஓ சாரி, என்னோட வளர்ச்சிக்காக தானே? நீங்க எனக்காக வேலை செய்யும்போது நான் உங்களுக்காக இதை செய்யக்கூடாதா? பாலை குடிச்சிட்டு வேலை செய்யுங்க. தேங்க்யூ சார். மோஸ்ட் வெல்கம். குடிங்க, அதுக்கப்புறம் நானும் குடிக்கணும். பால் என் கேபின்ல இருக்கு, அங்க போய் நான் குடிக்கிறேன். ஓ. ஏய், பாலை குடிடி.
கம் ஆன் டேக். கம் ஆன், சீக்கிரம் சிப் பண்ணி தொலை. Come on.